அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி அணியில ஒரு காமெடி, சரியான காமெடி போயிட்டுருக்கு. அந்த காமெடிய நீங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அந்த மாரியான ஒரு காமெடி வந்து போகுது. இது என்ன காமெடின்னு நீங்க ஆர்வமா கேட்கலாம். மைத்ரேயன் வந்து அதிமுகல வந்து இணைஞ்சிட்டாராமா. இது மிகப்பெரிய அளவுல ஒரு பேசும் பொருளா கொண்டு வராங்க. மைத்ரேயன் அதிமுகல வந்து இணைந்து விட்டார். மைத்ரேயன் அதிமுக வந்து இணைந்து விட்டார். மைத்ரேயன் தானே அதிமுக வந்து இணைஞ்சாரு. ஐயா ஓபிஎஸ் வந்து அதிமுகல இணையலைல. யார் இணையணுமோ அவங்க இணையல. ஆனா மைத்ரேயன் வந்து இணைஞ்சத மிகப்பெரிய அளவுல பேசுறாங்க. இல்ல மைத்ரேயன் வந்ததுனால வந்து பின்னாடி வந்து ஒரு 100 நிர்வாகிகள கூட்டிட்டு வந்துட்டாரா? இல்ல மைத்ரேயன் வந்ததுனால அதிமுகவ தூக்கி பிடிக்க போறாரா? மைத்ரேயன் உள்ள வந்ததுனால 2026ல அதிமுக ஆட்சி அமைக்க போகுதா? அது கிடையாது. மைத்ரேயன் வந்துட்டார். ஏன்னா வேறு கட்சியிலேருந்து வந்துட்டான். வேறு கட்சியிலேருந்து அவர் வரலைங்க. ஏற்கனவே பிஜேபியில் இருந்தார். அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு வந்தார். அப்போ அம்மா வந்து அவருக்கு வந்து ஒரு எம்பி பதவி கொடுத்து ஒரு கௌரவமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போனார். அதுக்கப்புறமும் அதிமுகவுக்கு வந்தார். வந்து ஃபஸ்ட்டு தர்ம யுத்தத்தில் ஐயா ஓபிஎஸ் கூட இருந்தார். 2வது தர்ம யுத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தார். அதற்கு அடுத்து ஐயா ஓபிஎஸ் கூட இருந்தார். அதன் பின்னாடி மைத்ரேயன் வந்து பிஜேபியில் போய் சேர்ந்தார். பிஜேபியில் போய் சேர்ந்தார்ல ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கும் சொல்லிட்டு போய் பிஜேபி போய் இணைஞ்சவர். மத்தியில் வந்து பிஜேபி ஆளுது, நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகளை கொடுப்பாங்க, நம்ம வந்து நல்லா இருக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு போனவர். அங்கே டாட்டா காமிச்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு டக்குன்னு ஒரு மூலையில் வந்து தோண்டியிருக்கு. ஆகா, எடப்பாடி பழனிசாமி வீட்டில் சும்மா தான் இருப்பார், அவருக்கு ஒரு ஒரு தகவலை அனுப்புவான், தூது அனுப்புவான் அப்படின்னு சொல்லி தூது அனுப்பிட்டார். உடனே அங்கே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருப்பார், அண்ணே நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நீங்களும் வாங்கினே அப்படின்னு சொல்லி உடனே இங்கேருந்து ஒரு தூது போக உடனே கையில் பொக்கையோடு கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்து நான் அதிமுகவில் இணைஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டார். அதிமுகவில் யார் யார் இணையணுமோ அவங்கெல்லாம் இணையலை. ஆனால் மைத்ரேயன் வந்து இணைஞ்சதை பெருசாக பேசுகிறாங்க. மைத்ரேயனால் ஒரு 5 ஓட்டுக்கு பிரயோசனம் கிடையாது. அந்த மாதிரி தான் அவர் பல கட்சிகள் தாவி வந்தவர் தான். இன்றைக்கி வந்து மைத்ரேயன் வந்ததுனால வந்து அதிமுக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுவுமே இல்லை. மிகப்பெரிய ஆளுமையெல்லாம் அதிமுக விட்டு வெளியில் நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விகளை வந்து கொடுத்துட்ருக்காரு. இப்போ மைத்ரேயன் வந்ததுனால அதை தூக்கி பிடிச்சிடுவாரா? இல்லை இந்த வருகிற உள்ளாட்சி தேர்தலில் மைத்ரேயன் வந்ததுனால கண்டு அதிமுக வந்து வெற்றி பெறப்போதா? எதுவுமே கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அவர் உள்ளே போனால் தான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. மைத்ரேயன் வந்து சொல்லியிருப்பார், எப்பா எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்தாலும் கொஞ்சம் கௌரவமாக இருந்திருப்பேன், இங்கே எவனும் வந்து கௌரவப்படுத்தலை பிஜேபியில், நீயாவது ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து எனக்கு கொஞ்சம் கௌரவமாக வச்சுக்க, நான் அங்கேயே இருந்துக்கிறேன், நான் அம்மாவுக்கு வந்து அம்மா உயிரோடு இருக்கும்போது எனக்கு எம்பிலாம் கொடுத்தாங்க, நீ உன் பக்கம் அதிகமாக ஆள் இருக்குது அதனால் உன் கூட வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருப்பார். எடப்பாடி பழனிசாமி நான் இதைத்தானே நானும் எதிர்பார்த்தேன், நீங்கள் வாங்கினே உள்ள அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டார். இதுதான் இங்கே வந்து நடந்திருக்கும். இதை என்னமோ பெரிய பேசும் பொருளாக்கி இது மைத்ரேயன் வந்ததுனால அதிமுக வந்து வீழ்ச்சியிலேருந்து வளர்ச்சியை கொண்டு வந்த மாதிரியும், உள்ளாட்சி தேர்தலில் முற்றிலுமாக ஜெயிச்ச போகிற மாதிரியும், இப்போ வருகிற சட்டசபை தேர்தல் வந்து ஆட்சி அமைக்க போகிற மாதிரி ஒரு பில்டப்பும் கிடையாது. அங்கே வெறும் காமெடி தான் நடக்குது. தொண்டர்கள் பூரா என்ன சொல்கிறாங்க, ஐயோ அந்த ஆள் சேர்ந்தது பெருசாக பேசுகிற, அந்த ஆள்னால ஒரு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது, இங்கே வெளியில் மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்து ஒதுங்கி நிற்குது, அவங்கள வந்து அதிமுகவில் இணைக்கிற வழியை பார்ப்பியா, போய் மைத்ரேயன் வந்து சேர்ந்தாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கலான்னு சொல்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் வெளியில் நிற்கிறாங்க, டிடிவி தினகரன், சசிகலா, இந்த 3 பேருமே வந்து வெளியில் நிற்கிறாங்க. இவங்கனால தான் இந்த அதிமுகவுடைய வீழ்ச்சியை வளர்ச்சிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் எடப்பாடி மைத்ரேயனால் கொண்டு வர முடியுமா? கொண்டு வரவே முடியாது. நன்றி, வணக்கம்.